ஐயா இதான் ஃபேக்டரியா? இது ஃபேக்டரி. இதான் பாருங்க, இதான் தைலம் ஃபேக்டரி. ஐயாவோட தைலம் ஃபேக்டரி இதுதான். சுத்தில அந்த தைல மர இலைகள் இருக்கு, அதுலயே வடிவமைச்சிருக்காங்க. 500 கிலோ இலை 100 லிட்டர் தண்ணி 8 மணி நேரம் எரிஞ்சாதான் அந்த எரிச்சு எடுத்தாதான் அந்த டிராப்பா வந்து இறங்கும். 3 லிட்டர் ஆயில் கிடைக்கும். 8 மணி நேரம் எரிக்கிறதுக்கு விறகு இல்ல, நாங்க ஆயில் காய்ச்சின வேஸ்ட் இலையே காய வச்சு அதைத்தான் எரிக்கிறோம். விறகெல்லாம் போட்டு கட்டுப்படி ஆகாது. இப்ப இந்த காய்ச்சல் 500 கிலோ இலையும் வந்து அப்படியே உள்ள தண்ணியில கிடக்கும். அதை காய வச்சு அதே பஸ்ட் அடுத்து எரிக்க ஆரம்பிச்சிடுறீங்களா? இல்ல, ஆயில் எடுத்து வேஸ்ட்டை தள்ளிடுவோம். அதை காய வச்சு இந்த வேலையில் வச்சிருக்குல்ல, இதை வந்து புகையை அடிக்க அதை காஞ்சிரும். அதை எடுத்து தான் எரிக்க யூஸ் பண்றோம். அந்த 3 லிட்டர் தான். மழை காலத்துல 2.5 1/2 லிட்டர் அடி. சரி, நீராவி மாதிரி இருந்தா அதே ஒரு தண்ணி மாதிரி தானே இருக்கும். ஆனா நாங்க யூஸ் பண்றது அப்படியே கொலன்னு இருக்கு. நீங்க இந்த நீராவி ஆகப்பட்டது கூலிங் ஆகி வரும்போ அடியில அதான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கு, அந்த பாத்திரத்தில் விழுகும்போ தண்ணி அடியில நின்றுரும், தைலம் மேலாத மிதக்கும். எதுவுமே கலக்க மாட்டீங்களா? எதுவும் இல்ல, அப்படியே டப்பா வச்சு தனியா மேலாக மோந்து எடுத்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வைக்கிறது தான் அங்க கடையில. நம்ம கிட்ட கலப்படம் இல்ல. நம்ம கிட்ட இருந்து வெளியேறியாச்சுன்னா 1 லிட்டர் 5 லிட்டர் ஆயிரும். 1 லிட்டர் 5 லிட்டர் ஆயிரும். ஆனா நீங்க குடுக்கறது ஒரிஜினல். இங்க பாருங்க, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒண்ணு குடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு 3 சொட்டு தைலத்தை கொடுத்து என்ன பண்ணணும்? 2 கையில தேய்ச்சிட்டு மோந்து பாருங்க. இது வந்து பியூர் ஆயில். பயங்கரமா அப்படியே ஒரு என்ன சொல்றது, அப்படியே ஒரு கும்முனி ஏறுது. நம்ம மொத்தத்துல கான்ட்ராக்ட் பேசிடுறது. ஒரு ஏக்கரை 10,000 15,000 பேசிடுறது. மொத்தமா ஒரு 100 ஏக்கரை 50 ஏக்கரை பேசி வச்சிருவோம். அதுக்கு ஆளை வச்சு இப்போ இலை வெட்டி காய்ச்சி எடுக்கிறது தான் அவங்க கிட்ட. அவங்களுக்கு எப்படின்னா 1 லிட்டருக்கு 500 ரூபா கொடுத்துருவோம். சரி, இலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு 1 லிட்டருக்கு 500 ரூபா பேசிடுவோம். அவங்க நமக்கு இலை வெட்டி காய்ச்சி கொண்டு வந்து ஆயில் அளந்தா அவங்களுக்கு கூலி. எப்படி பச்சை இலையை விற்பாங்களா? எங்க சைடுல தான் ஆரஸ்வதி மரம் தானே இது. உங்க ஏரியாவில் உள்ள மரத்துல கீழே வந்துட்டு ஆயில் வராது. ஏன்? இந்த கிளைமேட்டுக்கு தான் மட்டும்தான் வரும். ஆனா அவங்க அங்க வந்து கீழே வந்து நாட்டுல வந்து வாசம் இருக்கும், ஆனா ஆயில் வராது. எங்க சைடு நாங்க அந்த ஆரஸ்வதி மரம்னு சொல்றோம்ல, அதை வந்து அங்கேயே நாங்க எரிச்சோம்னா இது மாதிரி நாங்க எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது, ஆயில் வராது. ஏன் இங்க கொடைக்கானல்ல மட்டும் இந்த குளிருக்கு மட்டும் தான் வெறும் புகையா தான் போகும். ஏன், என்ன காரணம்? இங்க மட்டும் எப்படி வருது? கீழே வந்து காய்ச்சி இருக்கணும்ல, அங்க வந்து காய்ச்சி எடுத்துருக்கணும்ல. ஆனா இலை ஒண்ணுதான், இலை ஒண்ணுதான் அந்த ஆரஸ்பதி இலை. ஆனா இந்த கிளைமேட்டுக்கு தான் இந்த இலையில ஆயில் நிற்கும். கூலிங்கான ஏரியாவில் ஊட்டி கொடைக்கானல் மட்டும்தான் இந்த இலை. இதே நாங்க பெங்களூர்லும் போய் காய்ச்சி இருக்கிறோம். பெங்களூர்ல ஃபுல்லா இருக்கு. அங்கே இந்த கிளைமேட்டு இருக்கிற நேரத்தில் காய்ச்சி இருக்கிறோம். ஆனால் 2 லிட்டர் தான் வரும். நாங்கெல்லாம் சொற்று போடாம நிக்கிறோம் அப்படின்னா, நீங்க சொற்று இல்லாம இங்க யாரையுமே பார்க்க முடியல. எங்களுக்கு வந்து நாங்க இப்பதான் வந்திருக்கோம், சரி குளிர பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். முடியாது தம்பி, சொற்று போட்டு நிக்க முடியாதா? ஆனாலும் இது எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அது இது கம்ப்ளீட் அடைச்சிருவோம். உள்ள வந்துச்சுன்னா இருட்டு தான், லைட்டு தான் போடணும். என்ன இதுல வந்து நாங்க சட்டை இல்லாம தான் உட்காருவோம். பச்சை இலை வந்து நம்மள இப்போ அந்த மரத்தில் ஏறி, அதான் தெரியுதுல்ல, அந்த மரத்தில் ஏறி வெட்டி அது பொடி பொடியாக அரைக்கணும். குச்சியெல்லாம் தனியாக போயிடும். இந்த வெளியே கிடக்குது, அது தனியாக போயிடும். அது வந்து பச்சை இலை. சரி, இந்த தைலத்தை வந்து நார்மலாக வந்து மூக்கில் இப்படி நுகரணுமா? மற்ற எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து தலைவலி, மெயின் தலைவலி, உடம்பு சம்மந்தப்பட்ட மனிதன் நரம்பில் இருக்கிற எல்லா நோய்க்கும் இது உபயோகப்படுத்துறது. இது இப்போ இதுதான் உங்க ஃபேக்டரி இல்லையா? ஆமா. இப்படி வச்சிருக்கீங்களே, இந்த அனல் தாங்க முடியாம இதெல்லாம் பத்திக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே சருகா இருக்கே. என்னங்க இது? ஒண்ணும் பத்தாது. மேல கை வைங்க. என்னது இது? அது இருட்டு. அதாவது இருட்டா போகுதுல, இது வந்து இருட்டு. என்ன மேல பார்த்தா பயந்து போயிடுவோம் போல. என்னமோ இது வந்து ஒண்ணும் செய்யாதுங்க. இது இருட்டு, இதுக்கு பேரு. அதாவது புகை போய் அந்த புகை அப்படியே கூடு கட்டுறது அது. இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. நம்ம இவ்வளவு ஹைட் இருக்குல்ல, தீ இது வரைக்கும் வரும். வெளியில இருந்து உள்ள எரிஞ்சாலும் தீ இவ்வளவுக்கு தான் வரும், அதுக்கு மேல வராது. எந்த நேரம் 24 மணி நேரம் புகஞ்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் கொண்டு போய் ஒவ்வொரு கம்பெனி பேரை வச்சுட்டு அதை செய்யறது தான். ஆர்எஸ்பரின்னு சொல்றது ஒரு ஏரியாவில், கோடாலி தைலம்னு சொல்றது ஒரு ஏரியாவில். ஆனால் கொடைக்கானல் ஊட்டி எடுத்தாச்சுன்னா யூகாலிப்டஸ் அதான் சொல்லுவீங்க, அந்த பேர் தான். அதாவது நீலகிரி ஆயில், ஊட்டியை பொறுத்தளவு நீலகிரி ஆயில்னு சொல்லுவோம். அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதனுடைய ஒரிஜினல் பேர் யூகாலிப்டஸ்.